ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அதிதி குட்டி சேனல். நாங்கள் சூப்பராக இருக்கோம். எப்பயுமே நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ, அவுட்டிங் வீடியோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் இந்த வீடியோ பார்க்கலாம். எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லா கிட்ஸுக்குமே இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். படிக்கிற பசங்க படிக்காமல் டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதான் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதிகுட்டி சேனலில் பாருங்கள். வாங்க ஃபிலிமுக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இப்போ நம்ம மிர்தேஷை கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாம். டே மிர்தேஷு, நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாமாடா? டே எங்கடா இருக்க? டே மிர்தேஷு, வாடா நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாம். இங்கே இருக்க? நீ நாளைக்கு எக்ஸாம்டா. டே எக்ஸாமுக்குலாம் இன்னும் டைம் இருக்குடா, அப்புறம் படிச்சுக்கலாம்டா. வாடா போய் விளையாடலாம். படினா இன்னும் ரொம்ப கஷ்டம்டா. போர் வாடா கிரிக்கெட் விளையாடலாம். நீ நம்ம உள்ள கழுவி விட்டு கிரிக்கெட் நம்ம இருக்கலாம். நம்ம ஃபோன் பாருங்க, சாப்பிடும். ஐயோ, இப்போ பார்த்தா கால் பண்ணுவோம். ஹலோ சனிவேசு, வாடா கிரிக்கெட் விளையாடலாம். சரி மெடிடேஷன் ஆல்ரெடி நான் வரேன். கிரிக்கெட் விளையாடலாம். நீ வர பிரச்சனை இல்லை. ஹாய்டா, கிரிக்கெட் விளையாட சொன்ன. அட இந்த ரித்விக்கும் வந்திருக்கானா? சரி வாங்கப்பா விளையாடலாம். ஆனால் நாளைக்கு எக்ஸாமு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீ ஆமாண்டா. எனக்கு வா விளையாடலாம்னு என்ன பண்ணனே தெரியல. சரி, அவன் ஆசைக்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச்லாம் போட்டுருவோமேடா. அவன் எப்படி இருந்தாலும் ஃபெயில் தான் ஆக போகிறான். யார் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது? ஃபெயில் ஆகிடுவேன். டே சர்வேஷ், அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் அப்படி தான் பேசுவேன். என்ன? ஏய், நம்ம சிங்கிள் வச்சுக்கலாமா? சிங்கிள் வச்சுக்கலாம். ஏய் மிர்தேஷ், நாளைக்கு நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். சரி பாய், அப்படி தூங்க போறேன். சமக்கமே இல்ல, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தூங்கு. டேய் ரித்விகே, இந்த மாதிரி இருக்காதடா. இந்த மாதிரி இருந்தா லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. இப்பயாச்சும் ஒழுங்கா படியா. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். இப்போ நீ மட்டும் படிக்கிற. The next day. டேய் ஹாய்டா, இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம். நீ படிச்சியா? டேய் நீ ஃபெயில் தானே ஆக போற. நான் நல்லா படிச்சிட்டேன்டா. ஏய் படிக்கலையாடா? ஆமாம், நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் சொன்னது கரெக்ட் தான். நாம் இப்படியே படிக்காமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. இனிமேலாச்சும் நல்லா படிப்போம். ஆஃப்டர் ஸ்கூல். சரி, நாமளும் படித்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். படிப்போம். என்ன படிக்கல? இப்போதான் நீ நினைப்பது இல்லை. சரிவா, நானும் நீயும் சேர்ந்து படிக்கிறேன். வாங்க இது எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பேர் படி. The examination day. சரி போ தம்பி. சரி வாங்க, பேக் வச்சுட்டு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போ. படிச்சிட்டீங்களா? எஸ் மேம்.
The result today. And the result is first mark is Ritwik, second mark is Mirtesh, third mark is Service. டேய் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்டா. நீ இனிமே நல்லா படி. நீயும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவ. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். ஓகேடா. சாரிடா, நான் இனிமேல் நல்லா படிப்பேன். நீ ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். நீங்களும் நல்லா படிங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.